வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த காணொலியில் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கத்தினர், ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு அவர் பதவி வந்து இப்போ திரும்ப பெற்றிருக்காங்க. கேட்டால் பெண்களை பற்றி இழிவாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இது என்னங்க ஒரு வாட்டியாங்க திரும்ப திரும்ப அவர் பெண்கள் அப்படி தான் இலவச பெண் ஓசியில் போகிறீங்கன்னாரு. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விலை மாதர் வீட்டுக்கு ஒருத்தர் போனார். அவர் வந்து அந்த விலை மாதர் வந்து கேட்டாங்க அப்படின்னா, என்னங்க கதை சொல்கிறீங்க பொதுவெளியில்? நீங்கள் வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர், ஒரு மாநிலத்தோட அமைச்சராக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ஏற்கனவே உங்கள் மேலாம் ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதுக்குண்டான தண்டனைகள்லாம் என்னன்னு எல்லாமே டிவியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற அரசியல்வாதிகள்லாம் பொதுவெளியில் தயவு செய்து பேச அனுமதிக்காதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நீங்கள் கட்சி பதவியை பறிச்சிங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் பேசிக்கிறாங்க. திருப்பியும் ஒரு 15 நாளோ 20 நாளோ இல்லை 1 மாதமோ கழிச்சு திருப்பி அவருக்கு அதே கட்சி பதவி கொடுத்து அவரை கௌரவிப்பீங்க. எப்போ மக்கள் நம்புவாங்க தெரியுங்களா? அவர் அமைச்சர் பதவியும் வாங்கிருங்க, திரும்ப பெற்றுருங்க. அப்போ தான் மக்கள் நம்புவாங்க. அது இல்லாமல் இன்னொன்றுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பெண்கள் நான் காலையிலேருந்து நீர்மோர் கொடுக்கும்போது இல்லை வேறு நிகழ்ச்சிகள்லாம் நான் பொது வெளியில் கடந்து வரும்போது என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இதே வேலையா போச்சுங்க. நம்ம பட்டை போட்டா என்ன, நாமம் போட்டா என்ன, நம்ம எப்படி சாமி கும்பிட்டா என்ன, எந்த சாமி கும்பிட்டா இவங்களுக்கு என்ன வந்துச்சுங்க, நம்மள மட்டுமே ஏங்க குறி வச்சு இப்படி ஒரு மாதிரி தரக்குறவாவே பேசிட்டே இருக்காங்க. வரட்டுங்க, இந்த தடவை வந்து தேர்தலில் இவங்களுக்கு பட்டை போடுறதா நாமம் போடுறதான் பெண்பிள்ளைங்க நாம தான், பெண்களாகிய தமிழக பெண்களாகிய நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் கொண்ட குழுங்க பேருந்து நிறுத்தத்தில் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க இந்த தேர்தலில் பட்டம் வாங்க போறீங்களா, நாம வாங்க போறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து எங்கள் போன்றோட பொதுமக்கள்லாம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல இவரை இப்பயே அனைத்து கடைநிலை தொண்டர் பொறுப்புல இருந்து கூட நீக்கி விட்டு நீங்க நல்ல பேர் வாங்கிக்க போறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. நன்றிங்க.